வணக்கம். ஜெகன் கேபிட்டல் ஜோன். போன வீடியோவில் அல்கோ ட்ரேடிங்னா என்ன அப்படின்னு ஒரு ஒரு ஓவராலாக ஒரு பிக்சர் கொடுத்துருப்பேன். ஸோ அதில் ஒன்றும் அல்கோ ட்ரேடிங் என்னன்னு தெரியும். இப்போது என்ன கேள்வி கேட்குறாங்கன்னா அல்கோ ட்ரேடிங் நான் என்ன லாங்குவேஜ் யூஸ் பண்ணுறது, நான் சி யூஸ் பண்ணுறதா, C++ யூஸ் பண்ணுறதா, பைத்தான் யூஸ் பண்ணுறதா, ஜாவா யூஸ் பண்ணுறதா, Node.js யூஸ் பண்ணுறதா அப்படின்னு கேட்குறாங்க. சரிங்களா? ஸோ அல்கோ ட்ரேடிங்கோட இது ப்ரோக்ராமிங்கிட்டே உள்ள வீடியோ. ஸோ இது ப்ரோக்ராமருக்கு கொஞ்சம் நல்லா புரியும், ப்ரோக்ராமிங் இல்லாதவங்களுக்கு கொஞ்சம் திரும்ப பார்த்தீங்கன்னா புரியும். சரிங்களா? சரி, அல்கோ ட்ரேடிங்கை நான் எப்படி வேலை செய்யறது நான் சொல்லிடுறேன். சரிங்களா? முதல்ல இங்கே புரோக்கர் இருக்கிறார். புரோக்கர் சரிங்களா? ஸோ புரோக்கரோட கம்யூனிகேட் பண்ணுறதுக்கு நம்ம என்ன இருக்குன்னா ஏபிஐ இருக்குது. சரிங்களா? இந்த ஏபிஐ பேர் என்னன்னா, இப்போ நம்ம உதாரணத்துக்கு பைத்தான் ஏபிஐன்னு வச்சுக்கோங்க. பைத்தான் ஏபிஐ. சரி, இங்கே நம்ம ப்ரோக்ராம் இருக்கு, ஏதோ ஒரு ப்ரோக்ராம். இப்போதைக்கு பைத்தான் வச்சுக்கோங்க. இப்போதைக்கு இது பைத்தான் ப்ரோக்ராம். சரிங்களா? இந்த பைத்தான் ப்ரோக்ராம் ஏபிஐ கூப்பிடும். இந்த ஏபிஐ புரோக்கரை கூப்பிடுன்னு நினச்சிருப்போம். ஆனால் அதுதான் இல்லை. இதுக்கு முன்னால் ஒன்று இருக்குது, அதுக்கு பேர் ரெஸ்ட் ஏபிஐன்னு பேர். சரிங்களா? ரெஸ்ட் ஏபிஐ. ஓகே. ஸோ இது என்னன்னா இந்த அதாவது நீங்கள் புரோக்கரோட எப்படி கம்யூனிகேட் பண்ணணும் அப்படின்னு ஒரு செட் ஆஃப் ரூல்ஸ் இருக்குது. அந்த செட் ஆஃப் ரூல்ஸ்க்கு பேர் ஒரு ப்ரோட்டோகால் மாதிரி வச்சுக்கோங்க. அப்படின்னு என்ன அர்த்தம்னா, நான் ஆர்டர் அனுப்பும்போது இந்த ஃபார்மெட்டில் அனுப்புவேன் அப்படின்னு ஒரு லிஸ்ட் இருக்குது. ஓகேங்களா? நான் திருப்பி ரிப்ளை பண்ணும்போது இந்த ஃபார்மெட்டில் ரிப்ளை பண்ணுவேன். அந்த புரோக்கர் ரிப்ளை பண்ணும்போது இது என்ன ஃபார்மெட்டு, இது என்ன ஃபார்மெட்டு, எப்படி இருக்கும் அப்படிங்கிறது எல்லாமே எதில் டிஃபைனாக இருக்குது? ரெஸ்ட் ஏபியில் டிஃபைனாக இருக்குது. சரிங்களா? ஆக நீங்கள் ப்ரோக்ராம் மூலமாக பைத்தான் ஃபங்க்ஷன் கூப்பிட்டீங்கன்னா இங்கே ஃபங்க்ஷன் இருக்கும். சரிங்களா? ஃபங்க்ஷன் கூப்பிட்டீங்கன்னா அது ரெஸ்ட் ஏபிஐ கூப்பிடும், ரெஸ்ட் ஏபிஐ புரோக்கர் கூப்பிடும். சரிங்களா? ஆக மொத்தம் வேறு மாதிரி சொல்லணும்னா நீங்கள் பைத்தான் ஏபிஐ பயன்படுத்திங்கன்னா இந்த ஃபார்மெட் எதுவுமே தேவை கிடையாது. இந்த ஃபார்மெட்டை முழுசும் உங்கள்கிட்ட மறைச்சிடுறாங்க. யார்? பைத்தான் ஏபிஐ மட்டும் கூப்பிட்டா போதும். இங்கே பை, இங்கே செல்லு, இங்கே மார்ஜின் வேணும், ஒருத்தவங்களுக்கு மார்க்கெட் டேட்டா வேணும் அப்படின்னு கூப்பிட்டிங்கன்னா அது வாட்டி போயிட்டே இருக்கும். உங்களுக்கு இந்த ரெஸ்ட் ஏபிஐ என்ன ஃபார்மெட்டில் அனுப்பணும், என்ன ஃபார்மெட்டில் திரும்ப வரும், அதை எப்படி ரீட் பண்ணணும் அப்படிங்கிறத பற்றி எந்த கவலையுமே இல்லை. ஒரு லெட்டர் போட்டு கம்யூனிகேஷன் மாதிரி வச்சுக்கிட்டாங்க. இந்த கம்யூனிகேஷன் எதுவுமே உங்களுக்கு தேவையில்லை. எதனாலனா பைத்தான் ஏபிஐ நீங்கள் பயன்படுத்துனீங்கன்னா இது எதுவுமே தேவையில்லை. புரிஞ்சுக்கிட்டீங்களா? சரி, அதனால தான் பெரும்பாலான புரோக்கர் பைத்தான் எஸ்டிகே கொடுக்குறாங்க, பைத்தான் ஏபிஐ கொடுக்குறாங்க. அது போக ஜாவா ஏபிஐ கூட சில புரோக்கர்ஸ் கொடுக்குறாங்க, இல்லைனா Node.js ஏபிஐ கொடுக்குறாங்க. அந்த ஏபிஐ பயன்படுத்தி நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அந்த ரெஸ்ட் ஏபிஐ எப்படி வேலை செய்யுறதை பற்றி உங்களுக்கு கவலை இல்லை. சரிங்களா? சரி, இப்போ சாதாரணமாக ரீட்டைல் பயன்படுத்துறது இந்த மாடல் தான். ஆனால் பெரிய பெரிய இன்ஸ்டிடியூஷனுக்கு இது பத்தாது. ஏன்னா இது பைத்தான் போய் பைத்தான்லேருந்து ரெஸ்ட் ஏபிஐ போய் புரோக்கருக்கு போகணும். சரிங்களா? இது ஏன் நேரடியாக அந்த ரெஸ்ட் ஏபிஐ பயன்படுத்தக்கூடாது? ஒரு ப்ரோக்ராமை நேரடியாக ரெஸ்ட் ஏபிஐ பயன்படுத்தி நேரடியாக புரோக்கருக்கு கம்யூனிகேட் பண்ணக்கூடாது, பேசக்கூடாது. அப்படி பேசுகிற பட்சத்தில் இந்த ப்ரோக்ராமுக்கு இந்த கம்யூனிகேஷன் எப்படி நடக்கணும், இப்படி ரெண்டு பேரும் எப்படி பேசிக்கணும்னு தெரியும். இப்போ இந்த வேலை யார் பார்க்குறா? இந்த பைத்தான் ஏபிஐ உங்களுக்கு பார்த்துக்கிறது. இப்போ ரெஸ்ட் ஏபிஐ நீங்கள் பயன்படுத்தும் போது இவங்க ரெண்டு பேரும் எப்படி பேசணும் அப்படிங்கிறத நீங்கள் கரெக்டாக முறையாக படித்து தெரிஞ்சுக்கணும். இது எல்லாமே புரோக்கரோடைய ஏபிஐ டாக்குமெண்டேஷனில் தெளிவாக எழுதியிருக்கு. ரெஸ்ட் ஏபிஐ எப்படி இருக்கும் அப்படி பார்த்து தெரிஞ்சு நீங்கள் பண்ணிட்டீங்கன்னா நேரடியாக ரெஸ்ட் ஏபிஐ கூப்பிட்டலாம், உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இருக்காது. இப்படி கூப்பிட்டா என்ன அட்வான்டேஜ்னா ஸ்பீடு நல்லாயிருக்கும். ஆக உங்களுக்கு எப்போல்லாம் ஸ்பீடு அதிகமாக தேவைப்படுதோ உங்களுடைய ஸ்ட்ராட்டஜிஸ் இல்லைங்க என்னால் 1 மில்லி செகண்டு கூட பொறுக்கவே முடியாது, உடனே ஆர்டர் எடுத்தாகணும், அங்கே பிரேக் அவுட் ஆன உடனே எடுக்கணும் அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் பைத்தான் ஏபிஐ ஸ்கிப் பண்ணிவிட்டு நேரடியாக ரெஸ்ட் ஏபிஐ கூப்பிடலாம். அப்படி ரெஸ்ட் ஏபிஐ கூப்பிடும்போது இந்த ஃபார்மெட்லாம் தெரிஞ்சு அதுக்கு தகுந்தாப்புல நீங்கள் கோடு எழுதணும், சாஃப்ட்வேர் கோடு எழுதணும். இல்லைங்களா? அதுக்கு பெரும்பாலும் இந்த நேரடியாக ரெஸ்ட் ஏபிஐ கூப்பிட்டு பண்ணுறவங்க எல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா HFT, ஹை ஃப்ரீக்வன்சி ட்ரேடிங். ஹை ஃப்ரீக்வன்சி ட்ரேடிங்னா பார்த்தீங்கன்னா மில்லி செகண்ட்ஸில் அப்படியே ட்ரேட் போட்டே இருக்கும், மைக்ரோ செகண்ட்ஸில் அப்படியே ட்ரேட் போட்டே இருக்கணும். அந்த மாதிரி சுச்சுவேஷனில் உள்ளவங்க என்ன பண்ணுவாங்க? HFTs பண்ணுவாங்க. ஆக ரொம்ப எளிமையாக சொல்கிறேன் பாருங்கள், சாதாரண ஸ்ட்ராட்டஜி பயன்படுத்துகிறவங்க பைத்தான் பயன்படுத்தலாம். சரிங்களா? பைத்தான். இப்போ எனக்கு ரொம்ப உடனே போகணும், ஏன்னா பைத்தான்லாம் போகும்போது ஸ்லோவாக இருக்கும் இல்லையா? உடனே போகணும் அப்படின்னா C++ பயன்படுத்தினீங்கன்னா
ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருக்கும். ஏன்னா நேரடியாக ரெஸ்ட் ஏபிஐ இது பண்ணி நேரடியாக ப்ரோக்கரோட கம்யூனிகேட் பண்ணுறதுனால பைத்தான்லாம் ஸ்கிப் பண்ணுறதுனால ரொம்ப வேகமாக ஆப்ரேஷன் நடக்கும். சரிங்களா? இது ஒரு மெத்தட். இப்போ புரிஞ்சுக்கிட்டீங்களா? பைத்தான் பயன்படுத்தணுமா சி ப்ளஸ் ப்ளஸ் பயன்படுத்தணுமான்னு. நான் தனிப்பட்ட முறையில் பார்த்தீங்கன்னா ஹெச்எஃப்டி வேணாம், எனக்கு பைத்தானே போதும். எனக்கு எப்போ ஹெச்எஃப்டி வருதோ அப்போ நான் என்ன பண்ணியிருப்பேன்னா சி ப்ளஸில் நான் கோட் எழுதிப்பேன். எனக்கு நல்லாவே சி ப்ளஸ் தெரியும். அது ஒரு பெரிய பிரச்சனை கிடையாது. சரி, இப்போ அடுத்த கொஸ்டின் என்ன வருதுன்னா, ட்ரேடிங் வியூவிலேருந்து நான் எப்படி அனுப்புறது, அமி புரோக்கர்லேருந்து எப்படி அனுப்புறது, வேறு ஏதாவதுலேருந்து எப்படி அனுப்புறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து நான் சொன்ன மாதிரி இங்கே புரோக்கர் இருக்கிறார். சரிங்களா? இங்கே வந்து உங்களுக்கு ஏதோ ஒரு ஏபிஐ இருக்குன்னு வச்சுக்கோங்க. இங்கேருந்து நீங்கள் ட்ரேட்ரான் இருக்கு, ட்ரேட்ரான்ல இருந்து இங்கே அமி புரோக்கர் இருக்கு, இங்கே ட்ரேடிங் இருக்கு. உங்களுக்கு ப்ரோக்ராமிங் தெரிஞ்சால் எதுல இருந்து எதுல வரைக்கும் எப்படி வேணாலும் கம்யூனிகேட் பண்ண முடியும். அது ஒரு பெரிய பிரச்சனையே கிடையாது. ஆனால் உங்களுக்கு ப்ரோக்ராமிங் தெரிஞ்சுக்கணும். ஒரே ஒரு விஷயம் என்னன்னா, யார் யார் எப்படி எப்படி பேசுவாங்க அப்படின்னு. இப்போ ட்ரேடிங்கையும் அமி புரோக்கரும் நீங்கள் லிங்க் பண்ண முடியும். அப்படின்னா அமி புரோக்கரும் ட்ரேடிங்கும் எப்படி பேசுவாங்கன்னு உங்களுக்கு தெரியணும். அதோட ஃபார்மேட் தெரியும். இவர் எப்படி பேசுவார், இவர் எப்படி ரிப்ளை பண்ணுவார். இதுக்கு ஒரு செட் ஆஃப் ரூல்ஸ் சொன்னேன் இல்லையா, ப்ரோட்டோகால். ஏன்னா நான் சொன்ன மாதிரி வந்து நார்த் இந்தியாவில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஹிந்தியில் பேசுவாங்க, தமிழ்நாட்டில் வந்து தமிழில் பேசுவாங்க, ஆந்திராவில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து தெலுங்கு பேசுவாங்க. அதே மாதிரி இந்த புரோக்கரோட பேசுறதுக்குன்னு செட் ஆஃப் ஃபார்மேட் சொன்னேன் இல்லையா, அது தெரிஞ்சதுன்னா நீங்கள் நேரடியாக கம்யூனிகேட் பண்ணலாம். இல்லைங்க நான் புரோக்கரோட கம்யூனிகேட் பண்ண வேணாம், என்னுடைய இப்போ பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா வந்து என்னுடைய சிக்னல்ஸ் எல்லாமே அமி புரோக்கர் வழியாக இருக்கும், ட்ரேடிங் வழியாக இருக்கும், ஆனால் ட்ரேட் எடுக்க முடியாது என்னால். அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் என்ன பண்ணலாம், நேரடியாக வந்து ட்ரேட்ரானுக்கு அனுப்பிச்சு இந்த ட்ரேட்ரான் காமிச்சு ட்ரேட்ரானில் தான் அனுப்பலாம். ஏன்னா ட்ரேட்ரானில் ஏற்கனவே வந்து ஆர்டர் எப்படி பிளேஸ் பண்ணணும், என்ன பண்ணணும், ஏது பண்ணணுங்கிறது இருக்குது. சிக்னல் மட்டும் உங்களுக்கு எங்கேருந்து எடுத்துக்கலாம், அமி புரோக்கர்லேருந்தோ ட்ரேடிங் வியூவிலேருந்து எடுத்துக்கலாம். அதுதான் பெஸ்ட் ஆப்ஷன். நான் கூட என்ன பிளான் பண்ணுறேன்னா, ட்ரேடிங் வியூவிலேருந்து என்னுடைய சிக்னல் எடுத்துகிட்டு, இல்லை அமி புரோக்கர்லேருந்து என்னுடைய சிக்னல் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் என்னுடைய சாஃப்ட்வேருக்கு வந்துட்டு அங்கேருந்து போகிறாப்புல. ஏன்னா சார்ட் அனாலிசிஸ் எல்லாமே வந்து நீங்கள் பைத்தானில் பண்ணணும்னு வச்சுக்கோங்க. நீங்கள் மார்க்கெட் டேட்டாவை ரீட் பண்ணி நீங்கள் வந்து பைத்தான்லேயே அனலைஸ் பண்ணால் ரொம்ப டைம் ஆகும் இல்லையா. அதுக்கு பதிலாக நீங்கள் என்ன பண்ணலாம்னா, ட்ரேடிங் வியூவில் வந்து இல்லை அமி புரோக்கர் உங்களுக்கு எது நல்லா வருமோ அதில் உங்களுக்கு லைவ் டேட்டாவை அனலைஸ் பண்ணி அங்கேருந்து சிக்னல் ஜென்ரேட் பண்ணி அதுக்கப்புறம் எக்ஸிக்யூஷனுக்கு மட்டும் ட்ரேட்ரானோ இல்லை உங்களுடைய ஓன் சாஃப்ட்வேருக்கும் அனுப்பிச்சிட்டிங்கன்னா அந்த ஓன் சாஃப்ட்வேர் வந்து என்ன பண்ணிக்கணும், ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கணும். புரிஞ்சுக்கிட்டீங்களா? இப்போ உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் சி பயன்படுத்தணுமா, C++ பயன்படுத்தணுமா, பைத்தான் பயன்படுத்தணுமா, ட்ரேட்ரான் பயன்படுத்தணும், அமி புரோக்கர் பயன்படுத்தணுமா தெரிஞ்சிருக்கும். சரிங்களா? உங்கள் அப்ளிகேஷன் வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டாக ஆக்சஸ் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் C++ பயன்படுத்துங்க. இல்லை அவ்வளோ தூரம்லாம் இல்லைங்க, ரொம்ப மைக்ரோ செகண்ட்ஸ்லாம் ஓகே, அவ்வளோலாம் டிலே இல்லைங்க அப்படின்னா நீங்கள் பைத்தான் யூஸ் பண்ணிக்க. சரிங்களா? நிறைய டெக்னிக்கல் அனாலிசிஸ் பண்ணணும், நிறைய சார்ட்டிங் இருக்குது, இப்போ லேட்டஸ்ட் இருக்குன்னா ட்ரேடிங் யூஸ் பண்ணிக்கோங்க. சரிங்களா? ஆப்ஷன் டேட்டாலாம் இருக்குது அப்படின்னா வந்து அமி புரோக்கர் யூஸ் பண்ணுங்க. இல்லைங்க எல்லாமே என்னோடய ஓன் கஸ்டமைஸ்டுங்க, எனக்கு இண்டிகேட்டரே தேவையில்லைன்னா நீங்களே பைத்தான் ப்ரோக்ராம் எழுதிக்கிங்க, இல்லை நீங்களே C++ல் கோட் எழுதி பண்ணிக்கலாம். ஸோ இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். ஸோ ஆல்கோ ட்ரேடிங் வரும்போது சி முக்கியமாக, C++ முக்கியமாக, பைத்தான் முக்கியம். ரொம்ப ஃபாஸ்ட்டாக போனோன்னா C++ முக்கியம், வேலை அதிகம், மறந்துடாதீங்க, ரொம்ப வேலை அதிகம். பைத்தான் யூஸ் பண்ணிங்கன்னா வேலை மிச்சம். C++ஸை கம்பேர் பண்ணும்போது அவ்வளோ ஸ்பீடாக இருக்காது. ஸோ இதுதான் இதோட வித்தியாசம். இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். இந்த காணொலி பயனுள்ளதாக இருக்க நம்புறேன். இன்னொரு காணொலியில் சந்திக்கலாம்.